விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது குருவருள் கேட்டிட கிடைக்கும் திருவருள். அடியேன் சுமிதா ரமேஷ். குருவருள் அப்படிங்கிற இந்த தொடரின் வழியாக நம்முடைய பாரத பூமி, கர்ம பூமி, இந்த புண்ணிய பூமியில் அவதரித்த மகான்கள் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டிய அவர்களது சரிதத்திலிருந்து சில துளிகளைத்தான் அடியேன் பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கு எந்த மகானை பற்றி நாம் பார்க்க போகிறோம்? இந்த மாதமே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். அற்புதமான ஜெயந்தியை நாம் கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கு. யாரை பற்றி சொல்கிறேன்? சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆதிசங்கரரது ஜெயந்தி இந்த வாரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அவரது சரிதத்திலிருந்து சில துளிகளை பார்க்கலாமா? கேரளாவில் காலடி அப்படிங்கிற பகுதியில் சிவகுரு ஆரியாம்பாள் அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தம். நம்பூதிரியாக இருக்கக்கூடியவர் அருகில் இருக்கக்கூடிய காத்யாயினி தேவியை வழிபட்டு வந்தவராக இருந்திருக்கார். சிவகுரு அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த பக்திமானாக இருந்திருக்கார். அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற குறையை போக்கணும் அப்படின்னு சிவபெருமானும் நினச்சிண்டாராம். அதே சமயத்தில் நம்முடைய பாரத பூமியில் 72 துர்மதங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 72 சமயங்கள் இருந்ததாகவும் மனிதர்கள் எல்லோருமே அவர்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்ததாகவும் அனாச்சாரங்களாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பலவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டிருந்ததாகவும் இறை நம்பிக்கையே சரியாக இல்லாமல், எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல், அன்பும் அமைதியும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வந்ததாக பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டம், அதாவது 509 AD, கிமு 509, இந்த காலகட்டத்தில்தான் மிகப்பெரிய பக்தியே இல்லாத மக்களிடையே பல அனாச்சாரங்கள் நிலவியிருந்திருக்கு. இந்த சமயத்தில்தான் இந்த சிவகுரு ஆரியாம்பாள் இந்த தம்பதிகள் தனக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு சத்புத்திரன் வேணும் அப்படின்னு திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதர் ஆலயத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அதே சமயத்தில் தேவலோகத்தில் தட்சிணாமூர்த்தியிடம் போய் தேவர்கள் எல்லோருமே கலியுகத்தில் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சீர்திருத்துவதற்கு ஏதேனும் நிகழ வேண்டும் அப்படின்னு கேட்டதாகவும், அதற்காக சிவபெருமான் அடியேனே நானே பிறந்து மக்களுக்கு நல்வழி காட்டுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படியே 509 AD அப்படின்னு சொல்லக்கூடிய கிமு 509வது வருடத்தில் ஆரியாம்பாள் அம்மாக்கு அவரது வயிற்றில் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுமே சகல விதமான லட்சணங்களும் தேஜஸும் கொண்டதாக இருந்திருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தையை பார்த்து பார்த்து ஆனந்தம் தாங்க முடியலையாம். இவ்வளவு ஒரு அழகான குழந்தையாக இருக்கே, இவ்வளவு தேஜஸோடு இருக்கே அப்படின்னு. அவருடைய அப்பா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதாவது காத்யாயினி தேவி கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அங்கே தாயாருக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணின பாலை கொண்டு அந்த மீதம் இருக்கக்கூடிய பாலை கொண்டு தன்னுடைய குழந்தையாகிய இந்த சங்கரனுக்கு கொடுப்பாராம். அந்த குழந்தையும் அந்த பாலை மட்டுமே குடித்து வளர்ந்து வந்ததாம். இப்படியே நாளாக அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைத்திருக்காங்க. 5 வயதானதாம் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பிரம்ம தேஜஸுடன் இருந்ததுனால அந்த குழந்தைக்கு பூணல் போட்டு வைத்திருக்காங்க. பூணல் போட்டு வைத்ததோடு இல்லாமல் அந்த குழந்தைக்கு வேத அத்தியாயனமும் நடந்திருக்கு. 5 வயதிலேயே அந்த குழந்தை பூணல் போட்டு காயத்ரி ஜபமும் அந்த குழந்தைக்கு கிடச்சி வேத அத்தியாயனமும் அந்த குழந்தைக்கு செய்விக்கப்பட்டது. அந்த குழந்தை நன்னா வளர ஆரம்பிச்சிடுது. இந்த 5 வயதுக்கு மேலே பூணல் போட்ட சமயத்தில் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய தகப்பனார், சங்கரருடைய தகப்பனார் தவறிவிட்டார். தாயார் மட்டும், ஆரியாம்பாள் மட்டும்தான் இருக்கா. அப்பொழுது ஒரு நியமம் இருந்தது. இந்த குழந்தைகள் பூணல் போட்டதற்கு பிறகாக
பிக்ஷாச்சரணம் செய்துதான் அவர்களது வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்தது. அது எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருவர் இல்லத்தின் முன்பு சென்று பிக்ஷை பெற்று அதிலிருந்து வரக்கூடிய உணவை, அதிலிருந்து பெறக்கூடிய தானியத்தை கொண்டு வந்து தன்னுடைய குருவிடம் கொடுத்துவிட்டு பிறகு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதான் அந்த பிக்ஷாச்சரணம் அப்படிங்கிற அந்த முறையாக இருந்துதான். அதன்படியே சங்கரர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு இல்லமாக சென்று பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு பிக்ஷை கேட்கிறார். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார், பிக்ஷை கேட்கிறார். குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, 5 வயது குழந்தை. அப்படி ஒரு இல்லத்துக்கு போகிறார். அந்த இல்லத்தின் வாசலில் போய் நின்றுட்டு பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்கிறார். கேட்டதும் அங்கே அந்த வீட்டிலேருந்து ஒரு இல்லத்தரசி வெளியில் ஓடி வந்து பார்க்குறார். அவள் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறார். அந்த பெண்மணிக்கு இந்த குழந்தை வந்து கேட்குறது இவ்வளோ ஒரு தேஜஸோடு இருக்குது, இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வாசலுக்கு வந்த உடனே இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது இருக்கா பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்காக அவசர அவசரமாக இல்லத்துக்குள்ளே ஓடி போகிறார். இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய சங்கரர் அப்படியே ஏந்தி கொண்டே நிற்கிறார். திரும்ப உள்ளே போயிட்டு வேகமாக ஓடி வரா. அவளுடைய தலையை கண்ட உடனே இந்த குழந்தை சங்கரர் திரும்ப பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறார். திரும்ப வந்து பார்க்குறா, அச்சச்சோ நம்முடைய இல்லத்தில் எதுவுமே இல்லையே, இந்த குழந்தைக்கு நான் எதை பிக்ஷையாக இடுவது, இந்த குழந்தை வந்து இப்படி கேட்கிறதே அப்படின்னு போய் பார்க்குறாளாம். உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, தானியமோ காசோ ஏதாவது ஒன்று இருந்தால் குழந்தைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு தேடி பார்க்குறா. அவ்வளோ வறுமையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கா அவளுடைய இல்லம். அந்த தம்பதி வாழக்கூடிய இல்லமாக இருக்குது. அந்த பெண்மணி திரும்ப உள்ளே ஓடி போகிறா. போய் சகல இடமும் தேடி பார்க்குறா, எதுவுமே கிடைக்கல. திரும்ப ஓடி வந்து ஐயோ இந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கையை பிசைஞ்சுட்டே வந்து நிற்கிறா. அப்பொழுது சங்கரர் 3வது முறையாக பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறாராம். இப்பொழுது அந்த பெண்மணிக்கு தெரியறது 3 தடவைக்கு மேலே ஒரு இல்லத்தில் நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷாச்சரணம் செய்ய மாட்டார்கள். 3வது முறையும் இந்த குழந்தை கேட்டுவிட்டதே, இவ்வளவு பிரம்ம தேஜஸோடு இருக்கக்கூடிய குழந்தையை நான் எதுவும் இல்லைன்னு சொல்லி எப்படி நான் அனுப்புவேன், என்னுடைய வறுமையை நான் எப்படி அந்த குழந்தைக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி உருகி போகிறா. பகவானை பிரார்த்திக்கிறா, என்ன ஒரு நிலையில் என்னை வச்சுட்டியே அப்படின்னு. ஓடி போகிறவளுக்கு கண்ணில் வந்து ஒரு காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனி கண்ணில் படுறதான். அந்த அலமாரியில் ஒரு ஓரமாக கிடக்கு. ஸோ இதை போய் நான் என்னமா அந்த குழந்தைக்கு கொடுப்பேன், இருந்தாலும் இதை தவிர என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த பெண்மணி அதை தூக்கி ஓடிக்கொண்டு வந்து ரொம்ப தயங்கினபடியே அப்படி ஒரு அழுகையும் ஒரு துக்கமும் ஒரு வேதனையும் கலந்த ஒரு பெண்ணாக கொண்டு வந்து அந்த நெல்லிக்கனியை அந்த சங்கரர் குழந்தையாக நிற்கக்கூடிய சங்கரர் அந்த தட்டில் அந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து போடுறான். அப்போ புரிஞ்சுக்கிறார் சங்கரர், இவ்வளவு வறுமை நிலையில் இருக்கியாம்மா, நீ இவ்வளவு நிலையில் இருந்தும் எனக்கு நீ இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சியேம்மா, உன் மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு அந்த நிமிடமே மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறாராம். மகாலட்சுமியை பிரார்த்தித்தபடியே, அம்மா இந்த பெண்ணுக்கு உன்னுடைய கருணை கடாட்சத்தை காட்ட மாட்டியா, இந்த பெண்ணினுடைய இல்லத்தை உன்னுடைய செல்வத்தால் நிரப்ப மாட்டியா அப்படின்னு அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி அப்படின்னு கனகதாரா சோஸ்திரத்தையே பாட ஆரம்பிக்கிறாராம். இவர் பாடும்பொழுது மகாலட்சுமி தேவி சொல்கிறாராம், அவள் கர்மத்தின் காரணமாக கர்ம வினையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள், அதனால் அவளுக்கு இவ்வளவு துன்பம் இருக்குது, நீ கேட்குற மாதிரியெல்லாம் அவளுக்கு நான் செல்வத்தை கொடுத்துட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாளாம். அவள் என்ன கர்ம வினையில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய கடைக்கண் பார்வை துளிப்பட்டால் போதுமே, அவளுடைய பாபம் இருக்கும் இடம் இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு சொல்லி உன்னுடைய கருணை மழையை காட்டுமா அப்படின்னு இவர் மேலும் மேலும் பிரார்த்தனை பண்ணி அந்த ஸ்லோகங்கள் 18 ஸ்லோகங்களையும் பாடுறார். பாடினதும் தான் தாமதம். ஒரு முகூர்த்த காலத்திற்கு அந்த வீட்டிற்குள்ள தங்க நெல்லிக்கனியாகவே பொழிந்தாலாம் அம்பிகை, கனகதாரையாக பொழிந்ததாம். கனகமே செல்வமாக, தங்கமே செல்வமே அங்கு மழையாக பொழிந்து அந்த இல்லத்தினை அவ்வளவு செல்வமுள்ளவளாக மாற்றி போயிற்றான். இது அந்த ஊர் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். அந்த ராஜா வந்து இவரை பார்த்து வணங்கியிருக்கார். நீங்கள் மிகப்பெரிய மகான்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் குழந்தையெல்லாம் இல்லை, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நான் விரும்புகிறேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே ஆதிசங்கரர் பண்ணின முதல் விஷயம் என்னன்னாக்க,
அங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாராம். 5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர். அங்கே இருக்கக்கூடிய கோவிலை முதல்ல நன்னா கவனிங்கோ, எனக்கு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், அந்த கோவிலை கவனித்தால் போதும் அப்படின்னு சொன்னாராம். காலடியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் முதலில் கும்பாபிஷேகம் ஆதிசங்கரர் செய்திருக்கிறார். பிறகு ஆதிசங்கரன் மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார். வந்த காரியம் செய்யணும் இல்லையா, வயதோ ஆகிக்கொண்டே போகிறதே அப்படிங்கிற எண்ணத்தில் அம்மாவை பார்த்து தான் எப்பொழுது இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அம்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கைசிக ஏகாதசி வருது. அந்த கைசிக ஏகாதசி சமயத்தில் அம்மாவால் குளிக்க போக முடியல. பக்கத்தில் பூர்ணா நதி அப்படிங்கிற ஒரு நதி பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நதிக்கு போய் தான் அம்மா தினமும் குளித்து கொண்டு வருபவராக இருக்கிறார். போக முடியாமல் அம்மா வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுண்டு, நான் வீட்டுக்குள்ளேயே குளிக்கிறேன், என்னால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பூர்ணா நதிக்கு போக முடியலப்பா அப்படின்னு வருத்தப்பட்ட உடனே இவர் பகவானை பிரார்த்தனை பண்ணுறாராம். பிரார்த்தனை பண்ணின உடனே பூர்ணா நதியை தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஓடும்படி செய்கிறார். இதுவும் இவருடைய 8 வயதுக்குள்ளேயே இவர் செய்தது. அதன் பிறகு ஒரு முறை இவர் சந்நியாசம் வாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பூர்ணா நதிக்கு அவரும் அவருடைய தாயார் ஆரியாம்பாளும் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போது ஆரியாம்பாள் கரையின் மீது நிற்கிறார். சங்கரர் இறங்கி ஸ்நானம் பண்ண போகிறாராம். அப்பொழுது நினச்சிக்கிறார், பகவானே ஏதாவது செய்து நான் என் சந்நியாசம் பெறுவதற்கு வழி செய்ய மாட்டாயா அப்படின்னு நினைத்து கொள்ளும் பொழுது ஒரு முதலை சங்கரருடைய குழந்தை சங்கரரது கால்களை கவ்விக்கிறது. அப்பொழுது பெரும் தண்ணி, முதலையும் காலை பிடிச்சுன்றது. இப்போ சங்கரர் கேட்குறார், அம்மா அம்மா என்னால் இதிலிருந்து பிழைச்சி உன்னை பார்க்க முடியாது போல இருக்குமா, நான் ஆபத் சந்நியாசம் வாங்கிக்கிறேம்மா. ஒரு சந்நியாசம் வாங்கிண்டா அவர்களை தொடர்ந்து பல பிறவிகள் 32 பிறவிகளுக்கு மேலே இருக்கக்கூடியவாளை கரையேற்றிடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நீயும் கரையேறிடுவம்மா. நான் சந்நியாசம் வாங்கின்றேன்னா எனக்கு இன்னமும் கூடுதலாக ஆயுளும் கொடுக்கப்படலாம், அதனால் நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேம்மா, நீ ஒத்துக்கோமா அப்படின்னு கேட்குறாராம். அவள் அம்மா சொல்கிறா, எப்படியாவது நீ உயிரோடு இருந்தால் போரும் குழந்தை எனக்கு, அதனால் சரிப்பா உன்னுடைய இஷ்டம் என்னவோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாளாம். உடனே அந்த இடத்திலேயே மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறார், சந்நியாசத்தை பெற்றுக்கொள்கிறார், ஆபத் சந்நியாசத்தை பெற்றுக்கொள்கிறார். என்ன ஆச்சரியம், அவர் அந்த சந்நியாசம் பெற்றுக்கொண்ட உடனே அவர் காலை கவ்விக்கொண்டிருந்த முதலை விட்டுட்டு போயிடுறதாம். அந்த முதலை வேறு யாரும் அல்ல, ஒரு கந்தர்வன் தான். அந்த கந்தர்வன் ஒரு முறை தன்னுடைய நிலையை மறந்து அவன் காம களியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்டு முதலையாக போயிடுறான். அப்போது நீ முதலை குணத்தோடு இருப்பவனாக இருக்கிறாய், முதலையாக போக கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுது சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிவபெருமானின் காலை நீ பிடிக்கும் பொழுது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு துர்வாசர் சொன்னதாகவும், அதன்படியே அந்த கந்தர்வன் அந்த பூர்ணா நதியிலேயே முதலையாக காத்து கிடந்ததாகவும், சங்கரரது காலை பற்றி கொண்ட பிறகு அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அவ்வளவு ஒரு அற்புதமாக ஒரு சந்நியாசம் பெற்றுக்கொண்ட சங்கரர் அப்படியே கரையேறி வருகிறார். வந்த உடனே அம்மா கூப்பிடுறா, சரி வா நம்ம ஆற்றுக்கு போகலாம், அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, நல்ல வேலை நீ தப்பிச்சுட்ட, அந்த பகவான் உனக்கு ஆயுசை கொடுத்துட்ட, வா போகலாம் அப்படின்னு. உடனே அம்மா நெல்லு, என்னால் உன்னோட வர முடியாதம்மா, நான் சந்நியாசம் வாங்கின்ட்டேன், எனக்கு இனிமேல் நீ மட்டும் தாய் இல்லை, இந்த ஜகமே எனக்கு தாய், இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடன் பிறந்தவர்கள், நான் இந்த ஜகத்திற்கே சொந்தமானவன், உன்னுடன் மட்டும் நான் வர முடியாது அம்மா அப்படிங்கிற. அப்போ உடனே அவள் அம்மா அழறா, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன், நீதானே எனக்கு இருக்கக்கூடிய ஒரே புள்ள, எனக்கு கர்மா பண்ண வேண்டியது நீ ஒருத்தன் தானே, உன்னையும் நான் பிரிஞ்சுட்டு என்னப்பா பண்ண போகிறேன், நீ இல்லாமல் என்னப்பா செய்கிறது, என்னுடைய இறுதி காலம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு அழறா. அம்மா நீ கவலைப்படாத, உன்னுடைய இறுதி காலத்தின் பொழுது நான் வந்துடுவேன், எங்கே இருந்தாலும் சரி உன்னை என்னுடைய தலையின் மீது அமர்த்தி கொண்டு உனக்கு நான் முக்தியை கொடுத்து உனக்கு வேண்டிய இறுதி கர்மாவை நான் செய்வேம்மா, இதை நான் வாக்காக கொடுக்குறேன், இப்பொழுதே என்னை சந்நியாசம் என்னுடைய குருவை தேடி செல்வதற்கு
என்னை நீ அங்கீகரித்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சங்கரர் பணிந்து சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அங்கிருந்து கிளம்பி நர்மதை நதிக்கரை ஓரமாக நடந்து போகிறாராம். கிட்டத்தட்ட 2000 மைல் நடந்தே போகிறார் தன்னுடைய குருவை தேடி. குருவை பார்க்கிறார். பிறகு என்ன நடந்தது அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? அதுவரை நன்றி, வணக்கம்.